சிலரது பெயர்கள் வெறுமனே ஒரு கணத்துக்காக நினைக்கப்படுபவை அல்ல. அவை அவர்களின் நினைவுகள் பொறிக்கப்பட்ட மனத்திரையின் ஆர்ப்பரிப்பில் எழுபவை. சில விளையாட்டு வீரர்களின் வாழ்வியல் வெறுமனே பேசப்படுபவை அல்ல. அவை விளையாட்டின் உத்வேகத்தின் பற்றுநிலையாக கொண்டாடப்படுபவை. இது ஒரு பொற்காலத்தில் வன்னி மண்ணெங்கும் அமைந்திருந்த துடுப்பாட்ட மைதானங்களில் எதிரொலித்த நடேசன் ஜனகனின் கதை. சமூகத்தின் எழுச்சிக்காய் இருவேறு துருவங்களில் இருந்து வந்து இணைந்த நடேசன், வினிதா இணையரின் 3 பிள்ளைகளில் இளையவனாய் 6/2/1992 இம்மண்ணில் பிறந்த ஜனகனின் இரத்தத்தில் இளவயது ரக்பி வீரரான தகப்பனின் உதிரம் எப்படி அமைதியாய் ஓடும்? சிறுவயதிலேயே விளையாட்டின் மீதான ஆர்வம் ஜனகனை சிறந்த ஒருவனாய் செதுக்கியது. மைதானத்தை பலமூட்டும் ஒரு வீரனாய், வகுப்பில் படிக்கும் சிறந்தவனாய், ஆசிரியர்களின் அன்புக்குரிய மாணவனாய், பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் அடையாளமாய், நண்பர்கள் மத்தியில் விருப்பமுடையவனாய் என இம்மண்ணில் விரிந்து நடந்தன அவனின் பாதங்கள். ஜனகனுள் ஊற்றெடுத்த பண்புகள் அவனை ஆட்டக்களத்தில் நிதானமுடையவனாய் செதுக்கின. மைதானத்துக்கு வெளியேயும் பெயர் சொல்லக்கூடிய ஒரு பண்பாளனாய் நிமிர்த்தின. நிதான ஆட்டத்துக்கு பெயரெடுத்த ஜனகனின் கால்கள் கடினப்பந்து ஆட்டத்தில் கிளிநொச்சி மண்ணின் முதல் சதமடித்த வீரன் எனும் வரலாற்றை எழுதின. யாழ் மண்ணின் பெயரெடுத்த பள்ளியான சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியுடனான ஆட்டத்தில் 106 ஓட்டங்களை எடுத்து பள்ளிக்கும் மாவட்டத்துக்கும் பெருமை தேடிக் கொடுத்தான். சுகாதார விஞ்ஞான கல்லூரி IHS-னால் ஒழுங்கமைக்கப்பட்ட கிளி முல்லை பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டித் தொடரில் சுழன்றாடிய அவனது கால்கள் 1 சதத்தையும் 2 அரை சதங்களையும் ஓடிக்கடந்தன. தொடர் ஆட்டநாயகன், இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகன், சிறந்த துடுப்பாட்ட வீரன் எனும் சாதனை சின்னங்களை அவனது கைகள் ஏந்தி நின்றன. கிளிநகரின் மையங்களான மகாவித்தியாலயமும் மத்திய கல்லூரியும் மோதிக்கொண்ட 50 ஓவர்கள் கொண்ட துடுப்புச் சமரில் சதத்தினை வென்று 109 ஓட்டங்களை குவித்தான். ஜனகனின் ஆட்டங்கள் துடுப்படுத்தாடுவதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. புதுக்குடியிருப்பு மத்தியுடனான ஆட்டத்திலும் வவுனியா விபுலானந்தா கல்லூரியுடனான ஆட்டத்திலும் ஹட்ரிக்கினை நிகழ்த்தி தனது வரலாற்றில் பந்து வீச்சினையும் எழுதினான். ஒரு சகலதுறை வீரனாக தன்னை செதுக்கிய ஜனகன் தனது 15வது வயதிலேயே இம்மாவட்டத்தின் பலம் மிக்க கழகங்களான சுகாதார விஞ்ஞான கல்லூரி அணி, புதிய இளந்தென்றல், சென்ட் ஜூட் ஆகிய கழகங்களோடு மோதி அரைச்சதங்களையும் கடந்திருந்தான். பொற்காலத்தில் தொடங்கிய எமது வன்னி பெருஞ்சமரிலும் ஜனகனே தொடக்க ஆட்ட வீரனாக களமிறங்கியிருந்தான். பொற்காலத்தின் பெருமையின் வழிகாட்டலில் எமக்கு கிட்டிய பள்ளியின் விளையாட்டு மைதானத்தின் வரவில் ஜனகனின் பங்கும் உண்டு. அதனை வரலாறு எழுதும். அவனது தந்தை எமது மைதானத்தின் தொடக்க விழாவில் 1 ஓவர் பந்து வீச்சினை எதிர்கொண்டு துடுப்பாட்டத்தை தொடங்கி வைத்த வரலாறும் எமக்கு உண்டு. சிறுவயதிலேயே ஜனகனின் மனதில் எழுந்த விளையாட்டின் மீதான ஆர்வமும் இடைவிடாத ஈடுபாடும் அவனது தந்தையாரின் சீர்கொண்ட ஆளுமையின் பெருமையும் அவனை மிக இளவயதிலேயே பண்பாளனாய், நிதானம் நிறைந்தவனாய், துடுப்பாட்டத்தில் வரலாற்றை பதிவு செய்தவனாய் நிமிரச் செய்தது. அந்த நிமிர்வுதான் இன்றைய நினைவாக, பெருமையாக ஜனகனை மத்தியில் வாழ வைத்திருக்கிறது. இத்தீவின் சக்கரங்கள் சரியான திசையில் சுழன்றிருப்பின் இன்று ஜனகன் நிச்சயமாக இத்தீவின் ஓர் அடையாளமாக திகழ்ந்திருப்பான். ஜனகனின் ஆட்டங்கள் ஓய்ந்திருக்கலாம், ஆனால் அவன் அடித்த ஒவ்வொரு ஓட்டங்களிலும், வீழ்த்திய ஒவ்வொரு இலக்குகளிலும் அவனது துடுப்பாட்ட மரபு நிலைத்து நிற்கும். ஜனகன் என்பது வெறும் நினைவு அல்ல, அது ஒரு வெற்றியடைந்த வாழ்வியல்.